ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம குரூப் பை கிளாஸ்னா என்ன, ஹேவிங் கிளாஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ குரூப் பை கிளாஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குரூப் ஆஃப் ரோஸ் இருக்குது. ஓகேவா, குரூப் ஆஃப் ரோஸில் எந்தெந்த வேல்யூலாம் நம்மளுக்கு காமனாக இருக்கோ இல்லை எந்தெந்த வேல்யூலாம் சேமாக இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வரது தான் குரூப் பை கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. கரெக்டாக. ஸோ இதில் பர்டிகுலர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலர் குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு குரூப், 11th ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு குரூப் அப்படின்ற பிரிக்கிறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு ஏன்னா 10th ஒரு வேல்யூ மாதிரி. ஸோ அந்த 10th இருக்க எல்லா வேல்யூவும் சேர்ந்தது தான் ஒரு குரூப். ஓகேவா, அது மாதிரி 11 இருக்கிறது ஒரு குரூப். ஸோ அந்த 11 இருக்க எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு குரூப். ஓகேவா, ஸோ இது மாதிரி குரூப்பாக பண்ணுறது தான் இந்த குரூப் பை அப்படின்ற இந்த குரூப் பை கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஓகே. செகண்ட், இந்த குரூப் பை கிளாஸ்லாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ. ஓகேவா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா மின்னு, மேக்ஸு, சேலரி, ஆவரேஜ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அக்ரிகேட் ஃபங்க்ஷனில். ஓகேவா, அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட இந்த நம்ம ஏதாவது ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக இந்த குரூப் பை கிளாஸை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா இதை வந்து குரூப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த குரூப் பை தேவை கிடையாது. ஆனால் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட நம்ம ஏதாவது ஒரு காலம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் பை கிளாஸை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஹேவிங் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குரூப் பையில் நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரோஸோ எல்லா ரெக்கார்ட்ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அதில் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபில்டர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஹேவிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த குரூப் பையில் ரிட்டர்ன் ஆகிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அதுலேயும் நம்ம பர்டிகுலர் வேல்யூஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், இல்லைனா பர்டிகுலர் வேல்யூஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹேவிங் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஹேவிங் கிளாஸ் அப்படின்னா இது வந்து வேர் கிளாஸ் மாதிரி அதான் யூஸ் ஆகும். ஓகேவா, வேர் கிளாஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த ஹேவிங் கிளாஸும் யூஸ் ஆகும். ஓகேவா, நம்ம எப்போல்லாம் குரூப் பை பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது, இந்த ஹேவிங் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு பதில். ஓகேவா, நம்ம குரூப் பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுறோம், அதில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேவிங் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் சின்டெக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த காலம்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற அந்த காலம்ஸ் நேம்லாம் நம்ம கொடுக்கணும். அடுத்தது ஃப்ரம் கிளாஸில் வந்து நம்ம எந்த டேபிள்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோமோ அந்த டேபிள் நேமை நம்ம கொடுக்கணும். ஓகேவா, அடுத்தது குரூப் பை அப்படின்னா நம்ம எந்தெந்த காலம்ஸ்லாம் நம்ம செலக்டில் எழுதியிருக்கோமோ எல்லா காலம்ஸையும் நம்ம வந்து குரூப் பையில் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் குரூப் பை. ஓகேவா, அடுத்து ஹேவிங்கில் வந்து கண்டிஷன். ஸோ நம்ம எந்த கண்டிஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேபிளை கொரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்து நான் கொரி பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, எல்லாமே டபுளாக இருக்குது, ட்ரிபிளாக இருக்குது, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சேர்ந்த மாதிரி எனக்கு வந்து ரெக்கார்ட் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 107 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நான் குரூப் பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு குரூப் பை நான் எதை வச்சு குரூப் பை பண்ண போகிறேன், எனக்கு இதே டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் குரூப் பை பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக குரூப் ஆகிடும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 10 எல்லாமே ஒரே குரூப்பு, 60 எல்லாம் ஒரு குரூப்பு, 40 எல்லாம் ஒரு குரூப். ஸோ இதே மாதிரி குரூப் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கம்மியான ரெக்கார்ட்ஸில் காட்டுது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி 107 ரெக்கார்ட்ஸ் காட்டுது. அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக காட்டுச்சு. நம்ம குரூப் பை யூஸ் பண்ணனால குரூப் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் குரூப் பையோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிளில் மேக்ஸிமம் சேலரி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு போடுவோமா, மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள்னு போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் ஆஃப் சேலரி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து மேக்ஸ் ஆஃப் சேலரி 24,000 அப்படின்றது இருக்குது. ஓகே, இதே இது அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு மேக்ஸ் ஆஃப் சேலரி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸ் ஆஃப் சேலரி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம காலம்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு அப்படின்னு ஒரு காலம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், ப்ளஸ் மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்றத இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா, டிபார்ட்மெண்ட் ஐடி எதுக்குன்னா நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்ற பார்க்குறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஐடி நம்ம யூஸ் பண்ணுவோம்.
மேக்ஸ் ஆஃப் சேலரி அவங்கள என்னென்ன மேக்ஸிமம் சேலரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மேக்ஸ் ஆஃப் சேலரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொரி ரன் ஆகாது, நம்மளுக்கு அது பதில் எரர் காட்டும். ஓகேவா? என்ன எரர் காட்டுதுன்னா நாட் அ சிங்கிள் குரூப் பை ஃபங்க்ஷன் காட்டுது. ஓகேவா? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குரூப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட நம்ம வேறு ஏதாவது ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம குரூப் பை ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம குரூப் பை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ குரூப் பை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குரூப் பை எந்த காலமை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அந்த காலமில் தான் நம்ம குரூப் பை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் கொரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்களோ அவங்க சேலரி எல்லாம் இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ டிபார்ட்மெண்ட் 10 பார்த்தீங்கன்னா 4400 தான் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 30 பார்த்தீங்கன்னா 11,000 தான் ஹையஸ்ட் சேலரி வாங்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து இது மாதிரி சேலரி வந்து பிரித்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, நார்மல் அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து குரூப் பைன்ற போடுற அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட நம்ம ஒரு காலமை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரூப் பை கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் சேலரி இப்படி எடுத்துன்னு வந்தீங்க, இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட கவுண்ட் எனக்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் கொரி எழுத போகிறோம். கொரியை காப்பி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து மேக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கேட்குறாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ்னால் நம்ம எப்படி கவுண்ட் பண்ண முடியும், ஸோ அவங்களோட எம்ப்ளாய் ஐடி இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்கள எம்ப்ளாயோட அவங்களோட எம்ப்ளாய் ஐடியை போட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாய் ஐடி போட்டாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதை கவுண்ட் பண்ண போகிறோம், எம்ப்ளாய் ஐடியை கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ எம்ப்ளாய் ஐடியை கவுண்ட் பண்ணாங்கன்னா எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆனால் நம்ம எதை வயசு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் ஐடியும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் காலம். ஸோ எப்போல்லாம் நம்ம ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலமை இன்க்ளூட் பண்ணுறோமோ அப்போலாம் நம்ம வந்து குரூப் பையில் அந்த காலமை இன்க்ளூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து குரூப் பையில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் 30 பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் 90 பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கவுண்ட். அதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கூட நம்ம ஏதாவது ஒரு காலம் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் பையில் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் வந்துடுச்சு. இதில் நான் வந்து கொஞ்சம் ஃபில்டர்ஸ் பண்ணணும். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் வந்து 3 எம்ப்ளாய்க்கு மேலே இருக்கிறவங்க அவங்கள ஒண்டி எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹேவிங். இங்கே தான் வந்து ஹேவிங் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஹேவிங் எதை சொல்கிறோம், எனக்கு இந்த காலம், அதாவது கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற அந்த காலமில் இருக்கிற கிரேட்டர் தேன் 3. ஓகேவா? அதாவது 3 எம்ப்ளாயிஸ் 3க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரையும் எனக்கு எடுத்துருவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஹேவிங் கிளாஸ். ஹேவிங் கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹேவிங் கொடுக்குறோம். எனக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். எனக்கு வந்து கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடியை வந்து 3க்கு கிரேட்டர் தேன் 3 இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஒண்டி எடுத்துட்டு வா, இல்லை அவங்களோட கவுண்ட் ஒண்டி எனக்கு எடுத்துருவா அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து அலியாஸ் நேம் ஒன்று கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஜிஹெச்னு ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜிஹெச் அப்படின்ற இதை நம்ம எங்கள் ஹேவிங் கிளாஸில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஆனால் அதில் வந்து முடியாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு அலியாஸ் தான். ஓகேவா? இப்போ நம்ம இதை கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ஜிஹெச்ன்ற ஒரு டிஃபைன்டான வேல்யூ கிடையாது. இது வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம ஜிஹெச்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஆனால் நமக்கு ஹேவிங் கிளாஸில் கொடுக்கும்போது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கொடுத்தா ஒண்டி தான் அது வந்து எடுத்துக்கும். வெறும் நம்ம அலியாஸ் நேமை கொடுத்து அதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்துக்காது, கண்டிப்பாக நம்மளுக்கு எரர் தான் காட்டும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் குரூப் பை ஃபங்க்ஷனும் ஹேவிங் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டியும். ஸோ குரூப் பைன்றது நம்ம எந்த இதெல்லாம் நம்ம குரூப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் குரூப் பண்ணுறதுக்கு நம்ம குரூப் பை யூஸ் பண்ணுவோம். அந்த குரூப் பையில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சம் வேல்யூஸை நான் வந்து ஃபில்டர் பண்ணணும், இல்லைனா கண்டிஷன் பேஸ்ட் பண்ணி நான் அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஹேவிங் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து சப்கொரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.